இந்த நீர் யாரோடது? இது குடிக்கிற தரத்தில் இருக்கிறது சான்று எவர் தருவது? எவர் தருவது? உலக உயிர்களின் தாய்ப்பால் இல்லையா இந்த தண்ணீர்? மனிதர்கள் நாம் கடையில் வாங்கி குடிக்கிறோமே, காக்கையும் குருவியும் கொக்கும் மானும் மயிலும் ஆடும் மாடும் நாய் நரியும் பூச்சியும் வண்டும் எங்கே போய் குடிக்கும் என்ற கேள்வியை ஒரு இந்த மானுட சமூகம் எழுப்பவில்லை என்றால் எப்படி? ஓர் இறையால் உருவாக்கப்பட்ட உலகம் நாம் நேசிக்கிறோம், போற்றுகிறோம். ஏக இறைவன் அல்லாவின் பிள்ளைகள் நாம் எல்லோரும். அப்ப அல்லாவால் படைக்கப்பட்ட பூமியில் அப்ப காக்கை குருவி கொக்கு வண்ணத்து பூச்சி ஆடு மாடு மரம் செடி கொடிகளுக்கு உரியதில்லையா இந்த நீர்? இது பூமி தாயின் மலைமார்பில் இருந்து உலக உயிர்களுக்கு வந்த பால் இல்லையா? இது எப்படி வியாபார பொருளானது? மனிதர்கள் தாகத்திற்கு கடையில் வாங்கி குடிக்கிறோமே, மற்ற உயிர்கள் என்ன செய்யுங்கிற கேள்வியை ஏன் எழுப்பவில்லை? இது குடிக்கிற நீர், குடிக்கிற திறனில் இருக்கிறது, குடிக்கிற தன்மையில் இருக்கிறது என்பதை சான்று கொடுத்தது யார்? இது தண்ணீர் போல ஒன்று என் உடன் பிறந்தார்களே, இது தண்ணீர் அல்ல, இது தண்ணீர் அல்ல. தண்ணீரில் தனித்த உயிர் கிடையாது தண்ணீருக்கு. ஆனால் தண்ணீர் இல்லாமல் உலகில் ஒரு உயிரும் இல்லை. தண்ணீருக்குள் பல கோடிக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குது. அந்த நுண்ணுயிரிகளை கொன்றுவிட்ட பிறகுதான் இந்த போத்தலில் அடைக்கிறார். அப்ப தண்ணீரால் மனித உடலுக்கு வரக்கூடிய ஆற்றல் அங்கே கொல்லப்படுகிறது. இது தாகம் நிற்கும். ஆனால் தண்ணீரால் மனித உடலுக்கு வரக்கூடிய திறன், ஆற்றல், சக்தி இதுல இல்லை. எவ்வளவு காலத்துக்கு உறிஞ்சி உறிஞ்சி ஒரு முதலாளி விற்பான்? ஒரு காலகட்டத்திற்கு அப்ப இப்போதே நீரற்ற நிலமாக பூமி மாறிவிட்டது என்று ஐநா பெருமன்றம் அறிவிக்குது. அதை பற்றி கவலைப்படுகிறார்களா? தமிழ்நாட்டில் 10 மாவட்டத்திற்கு மேலே நிலத்திலே நீர் இல்லை என்று அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு தான் அரசின் வேலையா? அந்த நீர்வளத்தை பெருக்கிற வேலை, பெருக்கிற செயலை யார் செய்வது என்பதுதான் இங்கே இருக்கிறது. முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் உங்களிடமிருந்தே வந்தவன். நான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று வந்தவன் அல்ல. எல்லோரையும் போல என் மக்கள் உரிமை பெற்று பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று வந்த பிள்ளை. பதவிக்காக வந்தவன் அல்ல, மக்களின் உதவிக்காக, பணத்திற்காக வந்தவன் அல்ல. நான் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்த மகன். இல்லை என்றால் ஒரு விழுக்காடு, அரை விழுக்காடு, கால் விழுக்காடு வைத்திருக்கிறவெல்லாம் பேரம் பேசி, சீட்டு நோட்டு பேரம் பேசி கூட்டணி வைக்கிற போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வைத்திருக்கிற உங்கள் மகனுக்கு எவ்வளவு கோடிகள் பேரம் பேசியிருப்பார்கள்? எவ்வளவு சீட்டு, எத்தனை பதவியை பேரம் பேசியிருப்பார்கள்? ஏன் சமரசம் கிடையாது? சமரசம் கிடையாது. ஏன் சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று படித்த மகன். அதனால் இந்த நாட்டில் நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே எங்களின் புரட்சி பாவலன் பாடியது போல எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, அந்த நல்லாட்சியை நிறுவ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம்.